ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம டைட்டானிக்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம ஒரு டைட்டானிக் எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா அது இப்படி காமிக்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? நம்ம ஊரில் போட்ட பொருட்காட்சி இதை எடுக்கலைன்னா எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா பார்த்துக்கோங்க. சும்மா வேறு லெவல் கூட்டம் திரண்டு வருதில்ல பாருங்கள். செட்டப்லாம் அதில் இருக்க மாதிரியே போட்டிருக்காங்க. இதில் வேறு பிள்ளைங்கலாம் வேறு லெவலில் உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், அப்படியே தம்பி எதடா பிடிச்சிட்டு நிற்கிற அப்படின்னு சொன்னால், இல்லைங்க ஆண்டி நான் ஒரு ஃபோட்டோ ஆண்டின்ட்டாங்க. சரி இதுதான் இப்படி நடக்குதுன்னு பார்த்தா டைட்டானிக் செட்டப் வேற லெவலில் இருக்கேன்னு சொல்லிட்டு ஆணு வாயா பொழுந்துட்டு பார்க்குறாங்க. சரி உள்ளே போகலாம். உள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்த்தா, நம்ம டைட்டானிக் ஹீரோயினியை வச்சுருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹீரோக்கிட்டையும் ஹீரோயினிக்கிட்டையும் நின்று ஃபோட்டோவும் வீடியோவும் எடுக்கிறத பார்க்கணுமே. அட்டர் என்ன ஒரு செட்டப்டா சாமி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்கன்னா பார்த்துக்கோங்க. இவ்வளோ அழகான பிளேஸை வந்து கண்டிப்பாக பார்க்காம இருக்கக்கூடாதுல்ல. எல்லாரும் கிளம்பி போய் சீக்கிரம் பாருங்கள். என்ன டிக்கெட்டோட வேலை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க, ஆனால் அதுக்கு ஒர்த்துப்பா அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. பாட்டி ஒரு பக்கம் பயங்கரமா நின்றுட்டு இருக்காங்க. பாத்தீங்களா எப்பா லைட் செட்டப்லாம் வேற லெவல். பாட்டி பாருங்க பயங்கரமா மூலையில நிக்கிறதுன்னு. ஐயோ அதுல உள்ள பொருள்லாம் அப்படியே வச்சிருக்காங்கடா. சரி உள்ளுக்குள்ள போய் பார்ப்போமான்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது பாட்டி ஒரு பக்கம் வான்னு இழுக்குது. சரி பொருளை காமிச்சிடலாம்னு சொல்லிட்டு இங்க ஒரு பக்கம் திரும்பி பார்த்தா, இங்க பாத்தீங்களா அந்த பாட்டிக்கு பக்கத்துல ஒரு செயின். அப்படியேங்கப்பா செம்மையா இருக்கு. இது அந்த ராணியோட செயினா இல்ல அந்த பாட்டியோட செயினான்னு தெரியல. எப்படியோ பாட்டியோட செயினா பியூட்டியோட செயினா நம்ம செயினை காமிச்சிட்டப்பா செம்மையா இருக்குல்ல. பார்த்துட்டு எத்தனை பேர் வீட்டில் கிளம்புறாங்களோ தெரியல. எப்பா சண்டைக்கு நான் காரணம் இல்லப்பா. அங்க பாரியா தம்பி எப்படி உட்காந்துருக்கானே. சரி இப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி, வாங்க உள்ள போலாம். வெளில உள்ள செட்டப்பே இப்படி இருக்கு பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சரி வாங்க உள்ள போலாம். சரி குட்டீஸ் எல்லாம் அடம்பிடிக்க ஆரம்பிச்சாச்சு. சரின்னு உள்ள போலான்னு சொல்லிட்டு கிளம்பி போனா, பாருங்கடா டே எப்பா சாமி கப்பலுக்குள்ள போற மாதிரியே இல்ல. நம்ம தண்ணியில மிதக்கிறோமா இல்ல தரையில மிதக்கிறோமா ஒன்னும் தெரியல. அந்த அளவுக்கு போயிடுச்சு. சரி பாருங்க வெயிட் பண்ணி பாருங்க. லைட் செட்டப்பை பார்த்தீங்களா? டேங்கப்பா அடிச்சாட்டியம் பண்ணி வைக்கிறாங்கடா. டே அப்பா அதுக்கும் மேலே இருக்குடா ஃபோட்டோஸ் எல்லாம். இங்கே பாருங்க. ஐயோ கண்ணாடி முன்னாடி நிற்கிறது என்ன, செல்ஃபி எடுக்கிறது என்ன. ஏமா கொஞ்சம் வழி விட்டா நாங்களும் எடுப்போம். செட்டப்லாம் பார்த்தீங்களா? அடேங்கப்பா இது தாங்க நம்ம ஊர் பொருட்காட்சி. போட்ட பொருட்காட்சியில் இது செம்மையாக பெருசாக வேற இருந்ததுங்க. அதனால் வீடியோ எடுக்கலைன்னா எப்படி. அங்கே பார்த்தீங்களா ஹீரோ சார் படுத்துருக்கிறது. ஒவ்வொருத்தரோட போஸையும் பாருங்க பயங்கரமாக இருக்குது. சரிப்பா நாங்கள் என்னப்பா கிஃப்ட் நிறைய அடுக்கி வச்சுருக்கீங்க, அதெல்லாம் பார்த்துடலாமா? சரி வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டோம். என்னடா அது வீடியோ எடுக்கும் போது யாரா டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறது, பொங்கடாங்கிட்டு அப்படின்னு ஆச்சு. சரி பொருட்களை சாப்பிட்றதுக்குன்னே 4 பேர் வருவாங்க. இங்கே பார்த்தீங்களா கிஃப்ட் எல்லாம் பார்த்தீங்களா வேற லெவலில் இருக்குல்ல. அவர் யூஸ் பண்ணதாமா. அடேங்கப்பா பிக்சர்லாம் வேற லெவலில் இருக்கே. டே இப்படிலாமாடா வரைவீங்க அந்த காலத்திலேயே. சூப்பர்ரா நமக்குத்தான் ஒன்றும் வரலை. வரதையாவது பாராட்ட கற்றுக்கணும்ல. நம்ம பாராட்டுற விதமாடா. அடேங்கப்பா அந்த ஆண்டி என்னடா அப்படி உட்காந்துருக்கு. ஃபோட்டோஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. வாழ்ந்துருக்காங்கடா அந்த காலத்தில். நமக்கெல்லாம் கொடுத்து வைக்கலையேன்னு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க, நம்மளும் அந்த ராணியாவே நினச்சிக்க வேண்டியதுதான். சரி மனசில் உள்ள ஆசைலாம் வெளியே வருது. இது தெரிஞ்சா திட்டு வாங்கி கழுவிக்கொள்ளு. இந்தம்மா போச பத்தியா அடே இருக்குல்ல. எங்க இருக்குன்னு தானே கேட்குறீங்க. நம்ம ஊர் பெரம்பலூர்ல போட்ட பொருட்காட்சிங்க. இதை மிஸ் பண்ணிடாதீங்க, வருத்தப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒருத்தான பிளேஸ் தான்.